ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி வெளியீட்டு விழாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 22 இன்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு கொடி வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்டவர்கள்: தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களின் பெற்றோர்களான எஸ். சந்திரசேகரும் அவரது தாயாரான ஷோபாவும் கலந்து கொண்டனர். புஷி ஆனந்த் வரவேற்புரையை ஆற்றிய பின்பு விஜய் மேடையில் ஏறி தனது வலது கையை நெஞ்சில் வைத்து கட்சியின் உறுதிமொழியை ஏற்ற பின்பு விஜய் அவர்கள் தனது கையால் கொடியை விரித்து காட்டி கொடியை அறிமுகம் செய்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விஜய் அவர்கள் அறிமுகம் செய்தார். பிறகு பனையூர் அலுவலகத்தின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான கொடியேற்று கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி அதற்கு பின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிப்பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடிப்பாடலை இசையமைத்தவர் தமன். இந்த பாடல் வரிகளை எழுதியவர் விவேக் ஆவார். தமிழக வெற்றி கழகத்தின் கொடிப்பாடல்: தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பொறக்குது என்ற வரிகளில் துவங்கும் பாடல் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பின்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் இருக்கும் சில குறியீடுகளை பற்றி பார்ப்போம். கொடியின் மேலேயும் கீழேயும் கருஞ்சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மஞ்சளின் நடுவில் வாகைப்பூ சூட்டப்பட்டுள்ளது. வாகைப்பூ வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக கருதப்படுற பூ வாகைப்பூவாக கூறுறாங்க. வாகைப்பூவை சுற்றி 23 நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் 5 நட்சத்திரம் நீல நிறத்திலும் மற்றவை பச்சை நிறத்திலும் அமைக்கப்பட்டிருக்கு. வாகைப்பூவின் இருபுறமும் பிளிரும் போர் யானைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை வெற்றி பெற்ற பின்பு யானைகள் பிளிரும் வகையில் பொறிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் கொடியானது விஜய் இவையே வெற்றிக்கான கொடி, தமிழகத்தை ஆளப்போகும் கொடி என அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட கொடி இவையாகும். பின்பு மேடையில் விஜய் பேசியது குறுகிய நேரமானாலும் மிகவும் தெளிவாகவும் நிதானமாகவும் பேசிய சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். என் நெஞ்சில் கூடியிருக்கும் எனது தோழர்கள் மற்றும் என் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழக மக்களின் முன்னேயும் கட்சி கொடியை அறிமுகம் செய்வது பெருமிதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய். அதன் பின்பு இவ்வளவு நாளும் நமக்காக உழைத்தோம், இனி தமிழக மக்களின் உயர்வுக்காக உழைப்போம் அப்படின்னு மிகவும் தெளிவாகவும் கூர்மையாகவும் தமிழில் அழகாக பேசியிருக்காரு விஜய் அவர்கள். தமிழக அரசியலில் தளபதி விஜய் அவர்கள் பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.